ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் வந்து சென்னை எக்மோரில் இருக்கும் பிரபலமான கவர்மெண்ட் மியூசியம். இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணதுக்கு முன்னாடி மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இங்க பார்க்குற இந்த மியூசியம் தியேட்டர் வந்து 1896ல கட்டப்பட்டது. இது ஒரு இட்டாலியன் ஸ்டைலில் கட்டியிருந்தது. இந்த பில்டிங்கை ரினோவேட் பண்ணுவதுக்காக கவர்மெண்ட் வந்து 3.5 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள வந்து கொஞ்சம் புஷ்பேக் சீட்ஸு, லைட்டிங்ஸு, ஸ்டேஜ், உடன் ஸ்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பீரங்கி வந்து திப்பு சுல்தான் 1799ல் யூஸ் பண்ணது. இது வந்து மைசூரில் வார் அகேன்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார்ன்ட்டு ஒரு ஃபேமஸான யுத்தத்தில் யூஸ் பண்ணது. இது 1845ல் வர பீரங்கி. இது ஃபால் ஆஃப் ட்ராங்கோபார். இதோட புதிய பேர் வந்து தரங்கம்பாடி. இப்போ நம்ம போக போகிற பில்டிங்கில் வந்து பழைய காலத்து சிலைங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கல, இந்த என்ட்ரன்ஸு இதெல்லாம் அட்ராக்டிவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நட்ராஜ் சிலை, அப்புறமா இந்த எலிஃபென்ட்ஸு, ரைனோ எல்லாம் நல்லா க்ரியேட்டிவாக செஞ்சு வச்சுருக்காங்க. இதோட ஸ்கார்பியன் பாருங்கள் எப்படி இருக்கு. ஸோ இந்த எலிஃபெண்ட்டோட டீட்டெயிலிங், க்ரியேட்டிவிட்டிலாம் நல்லாயிருக்கு. ஒரு ரியல் லுக்கு கொடுக்குது. அதே மாதிரி இந்த ரைனோக்கும் நல்லா டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில்டிங் உள்ள நீங்கள் பழைய காலத்து சிலைங்கள்லாம் பார்க்கலாம். நடிகர் சூர்யா அவர்கள் நடித்த 7ஆம் அறிவில் பார்க்குற இந்த மியூசியம் சீன்ஸ் எல்லாம் இங்கே தான் ஷூட்டிங் எடுக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் கல்லில் செதுக்கப்பட்ட சிலை. இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்தில் உள்ள சிலைங்க. இந்த சிலைகள் எல்லாம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிலைகள். இதில் பாருங்கள், இந்த 3D எஃபெக்ட் அப்படியே இருக்குது. எவ்வளோ டீட்டெயிலிங் எல்லாம் இருக்குது. இந்த இங்கே நிறைய ஹிஸ்டாரிக் கல்வெட்டுங்க கூட பார்க்கலாம். அடுத்ததான் ஆந்த்ரோபாலஜி கேலரி. இங்கே வந்து பேர்ட்ஸ், ஸ்டஃப் பண்ண பேர்ட்ஸ் எல்லாம் கூட பார்க்கலாம். இந்த எலும்புங்க பார்க்கறதுக்கு டைனோசர் எலும்பு போல் இருக்குது. ஆனால் அது டைனோசர் கிடையாது, இது ஒரு திமிங்கலத்தோட எலும்பு. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் டைனோசரை செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த டர்ட்டிலோட பேர் வந்து லெதரி டர்ட்டில். ஏன்னா இது ஷெல் வந்து லெதர் டைப்பில் இருக்கும், அதனால் இதை பேர் லெதரி டர்ட்டில்னு வச்சுருக்காங்க. இது வந்துட்டு யானையோட எலும்புக்கூடு. இங்கே வந்து நிறைய பழைய காலத்து சிற்பங்களை பார்க்கலாம். இது சென்னையில் இருக்கும் நேஷனல் ஆர்ட் கேலரி. இதோட இன்னொரு பேர் வந்து விக்டோரியா மெமோரியல் ஹால். இது கட்டப்பட்ட வருஷம் வந்து 1907. இது கட்டினது வந்து நம்பியார் பெருமாள் செட்டி. அவர் ஒரு சிவில் கான்ட்ராக்டர் இருந்தார் அந்த டைமில். இதோட ஆர்கிடெக்ட் வந்து ஹென்ரி இருவின். 1951ல் இந்த மெமோரியல் ஹாலை ஆர்ட் கேலரியாக மாற்றப்பட்டது. இங்கே வந்து ராஜா ரவிவர்மன் அவர்கள் வரைஞ்ச
ஃபேமஸான பெயிண்டிங்ஸை நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் டான்ஜோர் பெயிண்டிங்கு, வேறு பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நீங்கள். இங்கே வந்து மணிரத்னம் டைரக்ஷனில் வந்த படம் திருடா திருடாவில் வந்த ஒரு சாங், சந்திரலேகா சாங் வந்து இங்கே தான் ஷூட்டிங் எடுக்கப்பட்டது. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.